ஹாய் buddies. இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கைத்தறி நெசவு தொழிலுக்கு ஃபேமஸான ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் முறை தவறிய காதலால் ஒரு பெண்மணி துக்கத்தால் தூக்கு போட்டு மாண்ட பிறகு மோகினியாக அவதாரம் எடுத்து அதன் பிறகு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சுடர்விழி அப்படின்ற பெண்மணி தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய தோழனுக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் இந்த சுடர்விழி வாழக்கூடிய அந்த கிராமம் இருக்கு இல்லையா, அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருடைய பேர் தாங்க சரவணன். அந்த சரவணன் அந்த காலகட்டத்தில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீட்டில இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தாங்க, அதாவது இந்த சரவணனுடைய தாய்மாமனுடைய வீடு இருந்திருக்குது. இந்த சரவணனுடைய தாய்மாமா சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னா அவருடைய மனைவி +2 படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க சத்யா. அந்த சத்யான்ற பெண்மணியை ஹாஸ்டல்ல தாங்க தங்கி படிக்க வச்சிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 5 கிராமம் தள்ளி. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம படிப்புல கவனம் செலுத்தாம ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால ஹாஸ்டல்ல போய் சேர்த்து படிக்க வச்சோம்னா நல்லா படிப்பாளே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் இவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு இவங்களுடைய ஊருக்கே திரும்ப வந்திருக்காங்க. இதுக்கு மேல என்னுடைய மகளை பிரிஞ்சு வாழ முடியாது, அதனால இந்த கிராமத்துல இருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி விட போறேன் என்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த சரவணனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவருடைய கூட பிறந்த அக்கா தானே, அவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. என்னுடைய பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான்ப்பா படிக்கிறான், நீ அந்த பொண்ணை அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜிலேயே சேர்த்து விட்டு அப்படின்னா அவனே காலையில் போகிறப்ப பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிடுவான். பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லதுப்பா, இனிமே உன் பொண்ணை நீ பிரிஞ்சு வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த சத்யா அப்படின்ற பெண்மணியை இவங்களுடைய இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய காலேஜில் தாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்துருக்குது. அதே மாதிரியே இந்த சரவணன் அப்படின்றவர் சொந்தமாக 2 வீலர் வச்சிருக்காங்க. அவருமே காலேஜ் தேர்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காரு. அதாவது சத்யா படிக்கக்கூடிய காலேஜ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தாங்க இவர் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்காரு. இவருடைய வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி தானே அந்த சத்யான்ற பெண்மணி இருக்காங்க. அதனால அவங்கள இவருடைய பைக்லேயே பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த காலேஜில் போய் டிராப் பண்றதாங்க வழக்கமாகவே இருந்திருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் தாங்க மிஸ் பண்ணுவாரு, மற்ற நாட்கள் பூராமே இவரே கூட்டிட்டு போறது, சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சோடனே கூட்டிட்டு வர்றது, அந்த மாதிரி தாங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி பேசிட்டு இருக்கும் பொழுது காதல் வயப்படுறாங்க. ஆரம்பத்தில் பிடிச்சு போனது என்னன்னா அந்த பெண்மணிக்கு தாங்க இந்த சரவணனை பிடிச்சு போயிருக்குது. மாமா, நான் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என்னையும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே இந்த சரவணன் கொஞ்ச நேரம் யோசிக்க தான் செய்யறாரு. என்னதான் உறவுக்கார பெண்மணியா இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சத்யாவுக்கும் இந்த சரவணுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு தாங்க டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய முறை பொண்ணு தானே, வேற யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சாதான் பெரிய பிரச்சனை வரும், அதனால இது பெரிய பிரச்சனையே கிடையாது, நம்மளும் காதலிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் காதல் வயப்படுறாங்க. அதன் பிறகு இவங்க வெளியே இந்த காலேஜ் தாண்டி போகாத இடங்களே கிடையாதுங்க, சுத்தாத இடங்களே கிடையாது. இப்படியே தாங்க இவங்களுடைய படிப்பு மட்டும் இவங்களுடைய பொழுதுபோக்குமே போயிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு நாள் தோராயமாக இவங்களுடைய கிராமத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் திருவிழா நடக்க காத்திருந்துச்சு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு மாலை ஒரு 7 மணி இருந்திருக்கும். இந்த சத்யாவுடைய குடும்பத்தினரும் இந்த சரவணன்றவருடைய குடும்பத்தினரும் அந்த திருவிழாவுக்கு ஒன்னாதாங்க போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த சத்யா மற்றும் சரவணன் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஞ்சு மிட்டாய் கடை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மிட்டாயை வாங்கிட்டு வந்துடும், நாங்கள் 2 பேர் போயிட்டுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களோட குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி சொல்லிட்டு கிளம்பி போனவங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆளே காணோம். இதனால இவங்களோட குடும்பத்தினர் சந்தேகப்பட்டுட்டு இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி தாங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க.
அந்த சமயத்தில் இந்த சத்யா மற்றும் சரவணன் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராட்டினத்தில் தாங்க ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படி அந்த இருவரும் வந்து ஏறி உட்கார்றது சாதாரணமாக உட்காரலாங்க, ஒருத்தர் பக்கத்தில் நெருங்கி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. இரண்டு கைகளையுமே வந்து இணைச்ச மாதிரி தாங்க கொஞ்சம் பாசமாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கறது வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த சரவணனுடைய அம்மா தாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. தன்னுடைய பையன் அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ நெருங்கி அட்டாச் உட்காந்துருக்கானே அப்படின்றத பார்த்துக்கிட்டு உடனே ஏய் முதல்ல கீழே இறங்கி வாடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுருக்காங்க. என்னாச்சுமா, நாங்கள் ராட்டினம் சுத்தினதுக்கப்புறம் இறங்கி வரோம், இப்போதான் மேலே ஏறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முதல்ல இறங்கி வா அப்படின்ற மாதிரி அந்த ராட்டினம் சுத்தக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து சத்தம் போட்டு அந்த ராட்டினத்தை அப்படியே பாதிலே நிப்பாட்டிருக்காங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இந்த இருவரும் இறங்கி வந்ததுக்கு பிறகு அந்த சத்யான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கொஞ்சம் கோபமா சிடுசிடுன்னு தாங்க பார்த்துருக்காங்க. முதல்ல உன்னுடைய அப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்க, அங்க போய் நில்லு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு இவனுடைய பையனோட கையை பிடிச்சிட்டு தனியாக கூட்டிட்டு வந்துருக்காங்க. என்னாச்சுமா, நாங்கள் 2 பேர் தானே ராட்டினம் சுத்திட்டு இருந்தோம், எதுக்கு பாதிலே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கேட்கிறாருங்க. வயசுக்கு வந்த பொண்ணை வந்து இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு நீ இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியாடா, பக்கத்தில் நெருங்கி போய் இதை 4 பேர் வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எங்களுடைய குடும்ப கௌரவமே போயிரும் போலயே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அவர் வந்து சத்தம் போட்டுட்டு இவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்தது வந்து எதர்ச்சியாக தான் நடந்துச்சு, அவங்க இருவருக்கும் வேற எந்த பழக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க வந்து இருவருமே வந்துட்டு முறப்பையன் முறப்பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கக்கூடிய காரணத்தினால அந்த சத்யான்ற பெண்மணி இவங்களுடைய வீட்டுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் தாங்க வருவாங்க. அப்படி வரும்பொழுது எல்லாமே இந்த சரவணன் அப்படின்ற நபருடைய தாங்க சேர்ந்து சுத்துறது வந்து வழக்கம். அதே மாதிரியே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மாவை சின்ன வயசுல இருந்தே இந்த சத்யான்ற பெண்மணிக்கு பிடிக்காது. ஆரம்பத்திலே 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே நம்மளை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்களே, நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை, அதனால நம்மளும் பாசமே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கல் நெஞ்சா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க மறுபடியும் ஒரு மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் காலேஜ் விட்டு முடிச்சதுக்கு பிறகுமே கிட்டத்தட்ட தோராயமாக இரவு ஒரு 8 மணி வரைக்கும் இந்த 2 பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரலங்க. அதனால சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த சரவணனுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தம்பி சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. உன் பொண்ணு வந்துட்டாளா, என்னுடைய பையனும் இன்னும் வரல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுமே எங்களுக்கு எதுவும் தெரியல, காலேஜ் அப்போதே முடிஞ்சிருக்கும், ஆனால் 2 பேரும் ஏன் வரல அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த 2 குடும்பத்தினரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஆளே காணா, எங்கே போனாங்கன்றதே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த நேரம் வந்து தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்குங்க, இரவு 10 மணி. அந்த இரவு 10 மணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து வீட்டுக்கு வெளியே 2 பேர் வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க. அப்படி பைக்கில் இறங்கக்கூடிய நபர்கள் வேறு யாருமே கிடையாது, இந்த சத்யா அப்படின்ற பெண்மணியும் அந்த சரவணன்ற வாலிபர் இருந்தாங்க. இந்த இருவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே மிரண்டு போயிட்டாங்க. இவ்வளோ நேரமா எங்கே போனீங்க, உங்கள் கூட படிக்கிற பசங்கள்லாம் காலேஜ் விட்டுட்டு தோராயமாக 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த சத்யா மற்றும் சரவணன் சிரிச்சபடியே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயும் போகல, சாயங்காலம் ஈவினிங் ஷோ படத்துக்காக தான் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, படத்துக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், படத்துக்கு தான் போயிட்டு வரோம், நாங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே நாங்கள் காலேஜை கட்டடிச்சுட்டு இந்த மாதிரி போயிருக்கிறோம், இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் சிரிச்சபடி பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுடைய அம்மா வந்து பலார்ந்து அந்த சரவணனுடைய கன்னத்திலே அறையிறாங்க. எதுக்கு இப்படி அரைஞ்சிட்டு இருக்கீங்க, இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி நேரத்தில் போக மாட்டோம், பகல் நேரத்தில் கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உனக்கு எதுவும் தெரியாது, நான் அன்னைக்கே உன்னை வந்து கண்டிச்சேன் இல்லையா, கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து ராட்டினத்தில் பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு, அவ்வளோ சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நீ எப்படி தேட்டர் வரை போகிறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சபடி அவங்கள வந்து அவங்களுடைய வீட்டுக்கு எழுதிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரியே இந்த சுரேஷ் இருக்கார் இல்லையா, இந்த சத்யான்ற பெண்மணியோட அப்பா, அவருமே அந்த பெண்மணியை பார்த்து கண்டுபிடிக்க திட்டுறாரு. உன்னை ஹாஸ்டல்ல இருந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என் பேரை நல்லா கெடுத்துருவோம் போல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அடுத்த நிமிஷமே இந்த சத்யான்ற பெண்மணிக்கு வந்து கோபம் உச்சத்துக்கே வந்திருக்குது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், வெளியே இருக்கக்கூடிய யார் கூட சுத்தின மாதிரி இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க, அவை வந்து என்னுடைய முறப்பையன் தானே, நான் அவனை வந்து மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், எங்க இருவருக்கும் நீங்க திருமணம் பண்ணி வைங்க, இப்பயே திருமணம் பண்ணி வைங்க, நாங்கள் கேட்கல, கொஞ்ச நாட்கள் போகட்டும், நான் படிப்பை முடிச்சுக்கிறேன், அவருமே படிப்பை முடிச்சு நல்ல நிலைமைக்கு நல்ல வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வைங்க, எங்களை வந்து கண்டிக்கிற வேலையை வந்து இனிமேல் வச்சுக்காதீங்க, உங்க 2 பேரும் எனக்கு சுத்தமாக பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தாங்க கோபமாக பேசிக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சரவணன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தது பிறகு அவங்களுடைய அம்மா வந்து கண்டமணிக்கு திட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி நெருங்கி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க இல்லையா, அதே விஷயத்தை தாங்க இந்த சரவணன் சொல்றாரு. நான் பேசக்கூடாதுன்றீங்க, நான் இன்னும் வெளியே ஆட்கள் கிட்ட பேசுன மாதிரி சொல்றீங்க, அவ என்னுடைய முறப்பொண்ணு தானே, என்னுடைய தாய் மாமனுடைய மகள் தானே, நான் அவளை வந்து உசுரா காதலிக்கிறேன், அவளும் என்னை வந்து காதலிக்கிறா, எங்க 2 பேரும் வந்து பிரிச்சு வைக்காதீங்க, நான் இப்பொழுது சொல்லல, நான் படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, தேடி முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சத்யான்ற பெண்மணியை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது.
நாங்கள் இதுக்கான காரணத்தை எல்லாம் சொல்ல முடியாது, நீ வந்து அந்த பொண்ணை வந்து மறந்துடு, இனிமேல் அவங்கள வந்து பார்க்கக்கூடாது, அவளும் நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த சரவணனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்றே தெரியல. உசுரா நேசிச்சிட்டோமே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறவுக்கார பெண்மணி தானே, இவங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சரவணன் சரி, இந்த சத்யான்ற பெண்மணி சரி, காலேஜுக்கே போகாமல் கட்டடிச்சிட்டு இவங்களுடைய குடும்பத்தினருக்கே தெரியாமல் வெளியே போய் ஊர் சுற்றிருக்கிறாங்க. இதை வந்து இவங்களுடைய அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சுத்தினாலும் என்ன பிரச்சனை, அந்த பையன் அந்த பொண்ணை தானே கட்டிக்க போகிறான், அதை வேணா சொல்லி புரிய வைங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும், ஏன் இப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் முதல் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யாவும் சரவணனும் உங்களுடைய வீட்டுக்கு வர வரையும் காத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சரவணன் அப்படின்றவர் வந்து அவங்களுடைய பொண்ணு அந்த சத்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டிலே இறக்கி விட்டுட்டு தாங்க ஒரு தன்னன் தனிமையில் வந்திருக்கிறாரு. உடனே அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய இவங்களுடைய தம்பி சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிறகு இனிமேல் இந்த பிரச்சனையை வந்து நம்மளால பார்த்துக்க முடியாது, என்ன ஏதுன்றது இப்பயே உங்ககிட்ட உண்மையை உடச்சு சொல்லணும், இல்லை அப்படின்னா நம்ம தலைக்கு மீறி காரியம் போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து ஓன் அழுதப்படி சொல்லிக்கிறாங்க இந்த சரவணனுடைய அம்மா. அப்பயுமே இந்த இடத்துல என்ன நடக்குது, எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படின்றத வந்து ஒண்ணுமே புரியாம சரவணனும் அந்த சத்யான்ற பெண்மணியும் அடி பேயறிஞ்ச மாதிரி ஒத்து பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த சுரேஷ் அப்படின்றவர் வந்து இவங்களுடைய மகள் சத்யா இருக்காங்க இல்லையா, இனிமே நீ இந்த இடத்துல இருக்கவனா, என்னுடைய பாட்டி இருக்காங்க, அவங்களுடைய வீட்டில் போய் நீ தங்கி வந்து படி, இந்த காலேஜில் உனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்க சீட்டை வந்து நான் வந்து ஆல்ரெடி இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் பேசிடுறேன், நீ வந்து வேற கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி படி அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட சொல்லியிருக்காரு. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், நீங்க திரும்ப திரும்ப எங்ககிட்ட வந்து பிரச்சனை எழுதிட்டே இருக்கீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் ஓடி போய் திரும்ப பண்ணிட்டு மாலையங்காலத்தோட தான் வீட்டுக்கு வந்து நிற்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சத்யான்ற பெண்மணி சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுடைய அம்மாவுக்கு கோவமே வந்துருச்சு. உடனே பக்கத்தில் போய் அந்த சத்யான்ற பெண்மணியோட கண்ணத்தை சேர்த்து பலார்னு அறிய ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை அடிக்கிறதுக்கு நீங்க யாரு, என்னுடைய அப்பா அம்மாவே இது வரைக்கும் என்னை அடிச்சதே கிடையாது, நீங்க அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பையனை வந்து நான் திருமணம் பண்றது வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது, நான் நினைச்சேன்னா இப்பயே உங்களுடைய பையனை கூட்டிட்டு போய் நான் போய் ஓடி போய் திருமணம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரவணனுடைய அம்மா மறுபடியும் சொன்னதே சொல்றாங்க, நீ அவனை வந்து காதலிக்க கூடாது, திருமணம் பண்ணணும்னு நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் ஏன் இப்படி சொல்றீங்க, என்ன காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்கும் பொழுதாங்க இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி இந்த சரவணனுடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் உன்னுடைய கூட பிறந்த அண்ணன்டி, நான் உன்னை பெத்த அம்மாடி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த சத்யான்ற பெண்மணிக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிருச்சுங்க. அவங்க மட்டும் கிடையாதுங்க, இந்த சரவணுக்குமே ஈரக்குலையே நடுங்கி போயிருக்குது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்னுடைய தங்கச்சியா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமா கேட்டுட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த சரவணனுடைய அம்மா நடந்த விஷயத்தை பூரா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த சரவணனுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருமணமான அதே நேரத்தில் தாங்க அவருடைய தம்பியான சுரேஷுக்கும் இன்னொரு பெண்மணிக்கும் திருமணம் நடந்திருக்குது. அப்படி திருமணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாகவே அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிச்சு அபாசன் ஆகிட்டே இருந்திருக்குங்க. 2 முறை அபாசன் ஆயிடுச்சு, நமக்கு வந்து குழந்தையே பிறக்காதா அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சரவணன் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்து 2 வயசு இருந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுமையாக இருக்க வேணா, நம்ம வந்து மருத்துவர்களை போய் ஆலோசனை கேட்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சுரேஷோடைய குடும்பத்தினரே மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இவருடைய தலையில வந்து இடியா வந்துருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தை பாக்கியமே கிடையாது, தத்தெடுத்து வளர்த்தா மட்டும் தான் உண்டு அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. அதனால மனம் உடஞ்சு போய் உக்கி போய் தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா இந்த சுரேஷோடைய அக்காவுக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுடைய குழந்தை வந்து 2 வயசு இருக்கும் அந்த சரவணன்ற பையனுக்கு. மறுபடியும் அவங்க வந்து கர்ப்பம் தரிச்சு தாங்க இருந்திருக்காங்க, நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்திலேயே இந்த சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய தம்பி, அவருடைய கையை பிடிச்சி உங்களுடைய வயிற்றுலேயே வச்சு சத்தியம் பண்ணுற மாதிரி தாங்க ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த வயிற்றில் பறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ, இந்த குழந்தைய வந்து பிறந்ததுக்கு அப்புறம் உன் கையிலே கொடுத்துறேன்டா, தத்து கொடுத்துறேன்டா, நீ தான் உன்னோட குழந்தைய எடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த சுரேஷ் அப்படின்றவருக்கு வந்து சந்தோஷத்தால என்ன பண்ணணும்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. தன்னுடைய அக்காவே அவங்களுடைய குழந்தை வந்து நமக்கு வந்து தத்து கொடுக்க போறாங்களே, நம்ம அதுக்காக என்ன பண்ண போறோம், கைமாறு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுபடி இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குங்க, ஒரு பெண் குழந்தை. இந்த சத்யான்ற பெண் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பெண் குழந்தைய வந்து அப்படியே இந்த சுரேஷ் வீட்டுக்கிட்ட வந்து தத்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுடைய உறவினர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து தெரியாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நீ வந்து மனசு ரொம்ப சங்கடப்படுவ, நீ மட்டும் இல்லை சரவணனுமே ரொம்ப சங்கடப்படுவான். அதுக்காக தான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாமல் மூடி மறைச்சு உங்களை வந்து தனித்தனியாக ஒரு வீட்டில் வந்து வளர்த்தோம். உனக்கு இப்போ வரைக்கும் அவன் அடிக்காததுக்கு காரணம் அது வந்து என்னுடைய
தன்னுடைய மகளா இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அடிக்காம இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா உன் மேல வந்து ரொம்ப அதிக பாசம் வச்சிருக்கான். இது எல்லாமே புரிஞ்சுக்கோடி. உன்னுடைய அண்ணனையே நீ வந்து மனப்பூர்வமா காதலிக்கிறேன், நேசிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றியே, இது எங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் மட்டும் இல்லாம அந்த பெண்மணியுமே வந்து துக்கத்தால அப்படியே என்ன பண்ண தெரியாம உக்கி போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களோட குடும்பத்தினர் வந்து அவங்களை வந்து சமாதானப்படுத்துறாங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சுப்பா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு தேடி வருவா, அதே மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் தேடி வருவான். நீங்க காதலிக்கிறனாலயோ அல்லது வேற ஒரு மதத்தினரை வந்து காதலிக்கிறனாலேயோ அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. நம்மளுடைய குடும்ப கௌரவமே போயிடும். அதை வந்து நீங்க மனசால புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க அழுதபடி. அதன் பிறகுமே இந்த சரவணன் வந்து புரிஞ்சுக்கிட்டாருங்க, தன்னுடைய தங்கச்சி தான் இத்தனை நாளா நம்ம காதலிச்சுட்டு இருந்திருக்கோமா, இனிமே அவளை வந்து ஒரு பக்கம் கூட எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க விலக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாகவே இந்த சரவணன் வந்து அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணி இருக்காங்களே சத்யா, அவங்களை வந்து பிக்கப் அண்ட் டிராப் எதுவுமே பண்றதே கிடையாதுங்க. இவர் பாட்டுக்கு காலேஜ் போறது, முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது, அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த சத்யான்ற பெண்மணியால கொஞ்சம் கூட மனசை வந்து தேத்திக்கவே முடியல. இத்தனை வருடங்களாக வந்து நம்மளுடைய அண்ணனையா நம்ம காதலிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சாலுமே தன்னுடைய அப்பா அம்மா நம்மளை வந்து பிரிஞ்ச ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. அவங்களுமே இல்லாமல் யாருமே பேசமே கொடுக்காம நம்ம வந்து ரொம்ப வாடி போயிருந்தோம். இப்பொழுது தான் நமக்கு தேவையான நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்குது, நம்ம வந்து உசுரா நேசிப்போம் அப்படின்ற மாதிரி அவரை வந்து முழுமையாக மனசில் நினச்சிட்டோம். அவரை திடீர்னு எப்படி மறக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க துக்கத்தில் வாடி போயிட்டாங்க. அதே சமயத்திலேயே இந்த சரவணனை தேடி வந்து யாருமே பார்க்காத நேரத்தில் என்னை வந்து மன்னிச்சுக்கோ, அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், உன்னை வந்து நான் உசுரா நேசிக்கிறேன், நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பூரா இந்த சரவணன் வந்து விலகி போயிட்டே இருந்திருக்காருங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இந்த 2 குடும்பத்தினரும் அவங்களுடைய உறவினர்கள் வந்து வெளியூர் இருந்திருக்காங்க. அந்த வெளியூர்ல இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு யாருக்கோ வந்து திருமணம் அப்படின்றக்காக இந்த 2 குடும்பத்தினரும் கிளம்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சரவணன் மட்டும் இந்த சத்யா அப்படின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இருவருமே அவங்களுடைய வீட்டில் தனித்தனியாக இருந்திருக்காங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம இருவருடைய வீட்டில் யாருமே இல்லை, அதனால சரவணன் கிட்ட நம்ம வந்து பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சத்யா இந்த சரவணனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஓன் அழுதபடி அவருடைய காலை பிடிச்சி கெஞ்சிருக்காங்க. நான் உன்னை வந்து மறக்கவே முடியாது, உன்னை நான் என்னைக்குமே அண்ணனா நினச்சி கூட பார்த்ததில்ல, நம்ம 2 பேரும் ஓடி போய் திருமணம் பண்ணிடுவோம், என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்ற மாதிரி தான் கெஞ்சிருக்கிறாங்க. ஆனாலுமே இந்த சரவணன் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. இத்தனை நாளாக என்னுடைய கூட பிறந்த தங்கச்சின்றது தெரியாமல் நான் உன்னை காதலிச்சது நினைச்சாலே அசிங்கமாக இருக்குது, உன் மூஞ்சியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, தயவு செஞ்சு இனிமேல் என்னை தேடி வராத, நான் வேற யாரையாவது பார்த்துக்கிறேன், நீ வேற யாரையாவது பார்த்துக்கோ, உன் வாழ்க்கையை நீ பாரு, இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி விட்டுருக்காரு. அதனால இந்த சத்யான்ற பெண்மணி மனம் முடிஞ்சு போய் துக்கத்தால் இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அன்றைய மாலை தோராயமாக 5 மணிக்கு தாங்க இந்த 2 குடும்பத்தினரும் வெளியூருக்கு போய் விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சுரேஷ் மட்டும் அவங்களுடைய மனைவி வந்து உங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி போகும்பொழுது உங்களுக்கு சின்ன அதிர்ச்சி. வீட்டுக்கு வெளியே வந்து ஹாலோடைய வாசல் கதவு வந்து பூட்டி இருந்திருக்குது. ஹாலோட கதவு பூட்டி இருக்குதே, ஒருவேளை உள்ள இருக்காளா அப்படின்ற மாதிரி தாங்க கதவை போட்டு டம்முன்னு அடிச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா அடிச்சுமே அந்த கதவு திறக்கிற மாதிரி தெரியல. சந்தேகப்பட்டுட்டு அந்த கதவை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரூம் பூட்டி இருக்குது. அந்த ரூம் வேற யார் ரூம் கிடையாதுங்க, இந்த சத்யான்ற பெண்மணியோட ரூம் தான். அதையும் உடச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சத்யான்ற பெண்மணி அவங்களுடைய ரூம்லேயே வந்து ஃபேன்லேயே வந்து தூக்கு மாட்டி தொங்கினபடி இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த சுரேஷ் அப்படின்ற ஒரு ஆணை கத்திட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே விஷயம் தெரிந்து இந்த துக்கப்பி நடந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஐயோ, என்னுடைய மகளை வந்து சாகடிக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சரவணனுடைய அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துக்கம் நடந்த வீட்டுக்கு இந்த சரவணன் ஒரு தடவை கூட வரவே இல்லை. அவரை எத்தனையோ தடவை வந்து பாடுறா, கடைசி நேரத்தில் வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த சரவணன் அவருடைய வீட்டை தாண்டி வெளியே வரவே இல்லைங்க. என்னதான் இருந்தாலுமே அவருமே வந்து மனப்பூர்வமாக தானே நினைச்சாரு, தன்னுடைய காதலி வந்து இப்படி வந்து இறந்து போயிட்டாலே, தன்னுடைய தங்கச்சின்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்தி அவளை வந்து சாகடிச்சிட்டோமே, அவள் செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க மனமுருகி போய் அவருடைய வீட்டிலேயே ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு நடத்தக்கூடிய இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்காக சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி துக்கம் நடந்ததுலேருந்து அவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய குடும்பத்தினரும் ஒரு சேர பேசாமலே தான் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சரவணன் கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எத்தனையோ தடவை வந்து பேசி பார்த்துருக்காங்க. ஏன்டா அப்படி இருக்குத, அதெல்லாம் முடிஞ்சிச்சுலடா, இனி உன் வாழ்க்கையை படுறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சரவணன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஈரக்குள்ளே நடுங்கி இருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காதலியை வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல, நீங்கள் தான் அவளை வந்து தங்கச்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய மனசு இன்னும் ஏற்றுக்கவே முடியல, இருந்தாலுமே நம்மளுடைய குடும்ப கௌரவம் போயிடும் அப்படின்றக்காக தான் அவளை ரொம்ப அன்றைக்கி அசிங்கமாக திட்டேன். உன் மூஞ்சியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, உன்னை வந்து பார்த்தாலே வெக்கமாக இருக்குது, தங்கச்சியை காதலிச்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொன்னதுனால தான் மனம் முடிஞ்சு போய் அவள் வந்து தூக்கில் தொங்கிட்டா, அவள் இறப்புக்கு நான் தான் முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி அழுதுருக்கிறாருங்க.
என்னதான் சொன்னாலுமே நடந்ததை நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நம்ம வாழ்க்கையை தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து மனசு தேத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகுதாங்க இந்த சரவணன் அப்படின்ற ஒரு இயல்பான கண்டிஷனுக்கே மாற ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு தோராயமாக ஒரு நாள் இந்த சுடர்வேலி அப்படின்ற மின்னஞ்சலை ஷேர் பண்ணி பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விடுமை இவங்க இருக்கக்கூடிய தெருவுல இருந்து பக்கத்து தெருவுலாங்க இருக்குது. அந்த பெண்மணி அவங்களுடைய படிப்புல ஏதோ டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த சரவணனுடைய வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. அப்படி இந்த சரவணன் நேரடியாக பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய படிப்புக்கு சம்பந்தமான டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பியிருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருக்கும். இவங்களுடைய வீட்டில் சமைக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்ச படிப்பை நம்ம படிக்கணும், எக்ஸாம் இருக்குது அப்படின்றக்காக தாங்க இவங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. இவங்களுடைய வீட்டோட மொட்டை மாடியில் வந்து டியூப் லைட் ஒன்று இருக்குங்க, அதுக்கு ஓரத்துலேயே தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே. அந்த சமயத்தில் இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு யாரோ ஒருத்தர் மாடி படிக்கட்டுகள் வழியாக நடந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க வராங்க போல, ஒருவேளை நம்மளுடைய அப்பாவோ அல்லது தம்பியோ வராங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுடர்வெளி நினைச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறி யாரோ ஒரு நபர் நிற்கிற மாதிரி தெரியுது. உடனே நிமிந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சரவணன் அப்படின்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க அவங்களுடைய மொட்டை மாடியில் நிற்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த டியூப்லைட் வெளிச்சத்திலேயே அங்கே நிற்கக்கூடிய நபருக்கு நல்லாவே தெரியுறாங்க. நீ எதுக்கிட்ட அங்கனுக்குள்ள வந்தா, உனக்கு எதுவும் டிஸ்கஷன் தேவைப்படுதா, படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் உம்முன்னு நின்று இருந்திருக்கிறாரு. சரிடா பக்கத்தில் வாடா, ஏன்டா அங்கனுக்குள்ளே நிற்கிற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுடர்வெளி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிட்டுமே அந்த நபர் வந்து நெருங்கி வர மாதிரி தெரியல. என்னாச்சு உனக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து உட்காந்துருக்கக்கூடிய இடத்த விட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் பொழுது நிமிந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த நபர் இருக்கார் இல்லையா சரவணன், அவர் ஆளே காணா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டியூப்லைட் வந்து திடீர்னு வந்து பீஸ் பண்ண மாதிரி தாங்க ஆஃப் ஆயிருக்குது. கருகும்னு இருட்டாகவும் மாறி இருக்குது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தால் அந்த சரவணன்ற நம்மளுடைய நண்பன் எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மொட்டை மாடி ஃபுல்லாக சுற்றி தேடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு மாடியிலே ஒரு தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி டேங்க் கிட்டையே வித்தியாசமாக ஒரு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டேங்க் கிட்ட நெருங்கி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தோழனான அந்த சரவணன் தானே இவ்வளோ நேரம் மாடியில் வந்து நின்றுட்டு மாதிரி தெரிஞ்சு. ஆனால் அந்த இடத்துல கூனி குருவினப்படி உட்காந்துருக்கக்கூடியது ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்மணி வேற யாருமே கிடையாதுங்க, இந்த சத்யா அப்படின்ற ஆண்டு போனாங்க இல்லையா தூக்கு போட்டு, அந்த பெண்மணி தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்காங்க. உடனே இதை பார்த்து அதிர்ச்சியில் யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து தலைமுடியை விரிச்சு அப்படி டக்குன்னு எந்திரிச்சு முன்னாடி நிற்கிதுங்க தத்ரூபமாக. அந்த செகண்டே தெரிஞ்சிச்சுங்க நமக்கு எதிர்ப்புத்தோட நிற்கிறது வந்து நம்மளுடைய தோழியான சத்யா தான். தத்ரூபமாக ஆவியாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்கள விட்டு நம்ம தப்பிச்சு எப்படியாவது ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள தாண்டி இப்படி போக பார்த்துருக்காங்க. அடுத்த செகண்டே உங்களுடைய முடியை பிடிச்சி கொண்டோட சேர்த்து ஓங்கி அடின்னு அடித்த மாதிரி அந்த மாடியிலே போய் சுருண்டு விழுந்திருக்காங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி உங்களுடைய அப்பா அம்மா மேலே ஏறி வந்திருக்காங்க. மேலே ஏறி வந்து பார்க்கும்பொழுது இந்த பெண்மணி வந்து ஒரு மொட்டை மாடி ஓரத்திலேயே சுருண்டு போய் விழுந்து கிடக்குறாங்க. அதே சமயத்தில் எதிர்ப்புறத்தில் கையை நீட்டி காட்டுறாங்க. அனைவருமே அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சி தான். அதே அந்த பெண்மணியோட கரிய உருவம் டக்குன்னு அப்படியே காத்து மாதிரி கரைஞ்சி டிசப்பியர் ஆயிருக்குங்க. உடனே உங்களுடைய மகளான சுடர்வெளியை தூக்கிக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு பாப்பா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற, அந்த இடத்துல நின்று அந்த கரிய உருவம் யாரு என்ன அப்படின்றத எங்கனாலே பார்த்து நடுங்கிட்டோம், நீ எப்படி பார்த்தா உன்னை என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது தாங்க நடந்த விஷயத்தை அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிம்மா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து அவங்களுடைய நெற்றியில பூசி விட்டுட்டு தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த சுடர்வெளி மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா அம்மா அந்த சரவணனுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. முந்தைய நாள் இரவு நடந்த விஷயத்தை அனைத்தையுமே அப்படியே மாறாம அவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க. அதை சொல்லியுமே இவங்க வந்து யாருமே கேட்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. ஏற்கனவே என்னுடைய பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்றது வந்து வேதனையை மறக்க முடியாமல் நாங்கள் தாங்க முடியாமல் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஆன்மாவை வந்து பயமுறுத்துது அப்படின்றது வந்து சொல்கிறீங்களே, இது எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவு செஞ்சு இனிமேல் இந்த பேச்சை வந்து எடுக்காதீங்க, நீங்கள் முதல் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த சுடர்வெளின்ற பெண்மணிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது, இந்த சத்யான்ற பெண்மணியோட ஆன்மா இந்த வீட்டில் தான் இருக்குது. நம்ம அவங்ககிட்ட நெருங்கி அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்து தான் அந்த பெண்மணியோட ஆன்மா நம்மளை வந்து டார்கெட் பண்ணியிருக்குது. இவனை சும்மா விடாது போல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுக்கிறபடியே இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சரவணன்ற இந்த வாலிபர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் தாங்க இந்த சுடர்வெளி இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக இரவு நடுநிசி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சரவணன் வந்து ஆல்ரெடி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ படத்துக்கு போயிருப்பார் போல. அப்படி படத்துக்கு போயிட்டு இரவு நடுநிசி நேரத்தில் தாங்க இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க பைக்கில். அப்படி வீட்டுக்கிட்ட வந்த உடனே இவருடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் கதவு மூடி இருக்குது, நம்ம வந்து தட்டி தான் எழுப்பணுமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பைக்கு ஸ்டைட்ஸ் ஆன் போட்டுட்டு இறங்கி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுதே இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தாங்க வித்தியாசமாக காட்சி தட்டுப்பட்டிருக்குது. யார் எங்களுக்குள்ள நிற்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த கரி உருவம் வேறு யாருமே கிடையாது, இவங்களுடைய தங்கச்சியான அதாவது காதலியான சத்யா அப்படின்ற
பெண்மணி தாங்க நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவரே அறியாமல் என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இங்கே எப்படி வந்து அப்படின்ற மாதிரி தாங்க நடுக்கத்தோட கேட்டுருக்கிறாரு. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அந்த கறி உருவம் டக்குன்னு கிராஸ் ஆகி அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி தான் கரைஞ்சிருக்குது. இதை பார்த்த உடனே டக்குன்னு வந்து ஆண் கத்தி முழிக்கிறாருங்க. பார்த்தா நடந்தது எல்லாமே கனவு தான். என்னாச்சுப்பா, ஏன் இப்படி வந்து பதற அப்படின்னு கேட்கும்பொழுது நடந்த கனவு அனைத்தையுமே சொல்லிக்கிறாங்க. ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ அவளை முழுமையாக நீ மறந்தா மட்டும்தான் அவள் உன்னை விட்டு போவா, இல்லை அப்படின்னா கனவு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய அப்பா அம்மா சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தாங்க நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சரவணன் வந்து அவருடைய காலேஜுக்கு கிளம்பி போன பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும் தாங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சரவணனுடைய அம்மா வந்து அவங்க இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய கணவர் வந்து பார்த்துருக்காருங்க, நோட் பண்ணியிருக்கிறாரு. என்னாச்சு, ஏன் கண்ணாடி கிட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக உத்து பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒருவேளை வந்து முகத்தை கழுவிட்டு அதை எதுவும் மேக்கப் பண்ணுவா போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்திலேயே இவருக்கு பேரதிர்ச்சி தாங்க உண்டாக்கி இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சரவணனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்க தரங்க, அங்கே இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியிலே டம்முன்னு முட்டியிருக்காங்க. அப்படி முட்டினதை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எது கிறுக்கு பிடிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி உடஞ்சு போன இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த துகள்களில் யாரோ ஒரு நபர் வந்து கருகருன்னு இருக்கக்கூடிய கரிய உருவம் பின்னாடியே நிற்கிற மாதிரி தாங்க தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவி தலையில் அடிபட்டு ரத்தம் இப்படி கொதன்னு கொட்டிட்டு இருக்குதுங்க. அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி, என்னுடைய மனைவி கண்ணாடியில் இடிச்சுக்கிட்டா அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க எல்லாமே நெருங்கி வந்தது பிறகு தாங்க இந்த பெண்மணி வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அவங்களுக்கு முதலுதவியே செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியை மருத்துவமனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தாங்க அனைவருக்குமே அதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சரவணன் மட்டும் இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் வந்து ஆண் அலறி அடிச்சு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. கேட்ட உடனே இந்த அப்பா அம்மா வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய பையன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து தாங்க மிரண்டு போயிட்டாங்க. அப்படி இந்த சரவணன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரியா பிச்சு போட்டுக்கிட்டு அவர் போட்டுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாமே கிழிச்சபடி இருந்திருக்காருங்க. அடுத்த நிமிஷமே என்னடாச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவருடைய 2 கால்களை வாரி பிடிச்சி யாரோ இப்படி இழுத்து போனா இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த வீட்டை தாண்டி அந்த வாசல் கதவு கிட்டே இழுத்துட்டு போயிருக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. உடனே தன்னுடைய பையனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கின அடுத்த செகண்டே அவர் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி திடீர்னு சம்மன் கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன்டா, உங்களுடைய உசுறு வந்து என் கையில் தான், உங்களை வந்து போட்டு தள்ளாமல் நான் போக மாட்டேன், என்னுடைய காதலனை நீங்கள் பிரித்து வச்சிட்டீங்க இல்லையா, அதனால இன்னைக்கே வந்து அனைவருடைய உயிர்மை எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக ஒரு பெண்மணியோட குரலை பேசியிருக்காங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினருக்கு உண்மையை தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய பையனோட உடம்புல வந்து சத்தியான்ற பெண்மணியோட ஆன்மா தான் இருக்குது அப்படின்றது. அதன் பிறகு இவங்களுடைய அம்மா அந்த ஆன்மா அவருடைய உடம்புல தான் இருக்குது. உன்னுடைய அண்ணனை நீயே போட்டு தள்ளிடாதமா, அவரை வந்து விட்டுருமா அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சினபடி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசே இறங்காமல் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா, நான் செஞ்சதை செஞ்சுட்டு தான் போவேன், இவனோட உசுரை நான் எடுத்துட்டு தான் போவேன், என் கூடைக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்குது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தை அப்படியே விட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சரவணனுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய தம்பியோட குடும்பத்தினருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அப்படி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது பிறகு அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்த ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்பொழுது இந்த நேரத்தில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது, மறுநாள் காலையில் நீங்கள் வந்து கூட்டிட்டு வாங்க, அதுவரையும் உங்களுடைய பையனை வந்து ஏதாவது ஒரு தூண் ஏதாவது ஒரு கம்பு கட்ட இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பையனை வந்து வலுக்கட்டாயமாக 4 பேர் சேர்ந்து குண்டு கட்டாக தூக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணைக்கிட்ட ஒரு கம்பி இருந்திருக்குது, அந்த கம்பியில் தாங்க கட்டி போட்டுருக்காங்க. அப்படி கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிரண்டு போய் தாங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சுக்குது. இவருடைய உடம்புல வந்து அந்த சத்தியான்ற பெண்மணியோட ஆன்மா இருக்குது போல, என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க நடுக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்திலேயே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்தியான்ற பெண்மணியோட ஆன்மா எல்லாத்தையுமே எச்சரிச்சுட்டு இருக்குது. இவனு மட்டும் கிடையாது, எல்லாருடைய உயிரிமே எடுத்துட்டு போயிருவேன், என்னுடைய வாழ்க்கையே சீரழிச்சிட்டீங்களே, நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்கடா, உங்களுடைய சாவு எல்லாமே என் கையில தான் அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருந்துக்குது விடிய. அதே மாதிரி காலையில் விடிஞ்சது பிறகு இந்த பையனை வந்து தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட காரை ரெடி பண்ணி அந்த காரில் ஏற்றிட்டு போய் அந்த அருளாக் சொல்லக்கூடிய அதாவது கோடங்க கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போன பிறகு அவர்களுடைய முன்னாடியே வந்து சம்மணங்கள் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. உடுக்கை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. இவங்களை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், நான் வந்து இவனை வந்து அண்ணனாவே நினைக்கல, நான் வந்து இவனை வந்து என்னுடைய கணவனாக தான் நினைச்சேன், இவனை விட்டு நான் போக மாட்டேன், அப்படியே போனாலுமே உன்னோட உசுரை எடுத்துட்டு தான் போவேன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட குடும்பத்தினர் மட்டும் கிடையாதுங்க, இந்த மின்னஞ்சலை செட் பண்ணாங்க இல்லையா சுடர்வெளி, அவங்களுடைய குடும்பத்தினருமே இந்த இடத்துல தாங்க இருக்கிறாங்க. இப்படி அந்த ஆன்மா பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த சுடர்வெளின்ற பெண்மணியை பார்த்துட்டு முறைச்சபடி தாங்க கத்திட்டு இருக்குது.
இருக்குது. எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய கணவன்கிட்டே நீ வந்து பேசியிருப்ப, அவங்ககிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியா, உனையும் நான் விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த ஆன்மா வந்து நம்ம வசத்துக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது, நீங்க எல்லாருமே சம்மதிச்சா மட்டும் தான் இந்த ஆன்மா வந்து நான் அடக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க சாமி, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்கும்போது தாங்க அந்த கோடாங்கி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. சாதாரணமாக ஒரு ஆன்மா கிட்ட வந்து சத்திய வாக்கு வாங்கி அந்த ஆன்மா வந்து நம்ம விரட்டுறது வந்து ஈஸி தான். ஆனா அடங்காம துர்மரணம் அடைஞ்ச அந்த ஆன்மாக்களை வந்து நம்ம வசம் படுத்துறதே ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து அடக்கி வைக்கணும்னா ஒருவேளை அந்த புளிய மரத்துல ஆணி அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்பிரதாயத்துல வந்து ஈடுபட்டா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த புளிய மரத்தை ஆணிலேயே அடப்பட்டு தான் கிடக்கும், அதோட விதி முடிகிற வரைக்கும் அந்த மரத்திலேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம், அதுக்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கொஞ்சம் கூட அடங்குற மாதிரி தெரியல. நான் யாரையுமே விட மாட்டேன்டா, இப்பயே என்ன பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புல தானே இருக்குது. அந்த சரவணனுடைய கையை வச்சே அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. இதுக்கு மேல விட்டா அவங்களுடைய பையனோட உயிரை போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க, அதை சொல்றதை வச்சு தான் நான் அடுத்த ஸ்டெப்பே நான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கு பிறகு மனசே இல்லாம இருந்தாலுமே இந்த சத்யாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா சுரேஷ், அவரே முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய பெண்மணியோடைய ஆன்மாவை வந்து நீங்க வந்து அடக்கி வச்சிருங்க, அதுக்கு நானே சம்மதிக்கிறேன் மனப்பூர்வமாக அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி இவருடைய தலையில் இருக்கக்கூடிய உச்சி முடியை வந்து டக்குன்னு பிடுங்கி அந்த முடியை வச்சு தாங்க அவர் வந்து ரிச்சுவல் ஸ்டடியை பண்றாரு. அப்படி ரிச்சுவல் ஸ்டடி பண்ணிட்டு ஆணையில சுத்தினபடி அது மேலேயே வந்துட்டு அந்த சந்தனம், அது மட்டும் இல்லாமல் அந்த குங்குமம் விபூதிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய சீடர், அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் எல்லாமே அன்றைய இரவு நடுநிசி நேரத்திலேயே அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்திலேயே அந்த ஆணியை வந்து அடிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஆணியை அடிக்கும் பொழுதே இவங்க அனைவருக்குமே அமானுஷமான குரல்ல சத்தம் கேட்டுக்குது. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் வந்து வாழணும், இவன் கூட தான் நான் வாழணும், என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அழுகிற மாதிரி ஒரு பெண்மணியோட குரல் கேட்டுக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே மனசே கேட்கல. நீங்க சாமி இப்போ கூட யோசிக்க கூடாதா, அந்த ஆன்மா விட்டுறலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஆன்மாக்கு வந்து அஞ்சறிவு தான், அது வந்து இப்போ வந்து அழுகிற மாதிரி பேசும். ஆனால் அதன் பிறகு அதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஒருத்தரை கூட விடாமல் போட்டு தள்ளிட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணியோட ஆன்மாவை அந்த ஆணிலேயே அடைச்சு அந்த புளிய மரத்திலேயே அடிச்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இதன் பிறகு உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஆன்மாவால் வராது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுக்குற மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த கோடாங்கி சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரி அன்றைய சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் இப்போ வரைக்கும் அங்கே தாங்க இருக்குது. இந்த ஆணி அடிச்ச அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க, அதே மரத்தில் ஏகப்பட்ட ஆணிகள் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மாண்டு போய் அவங்களுடைய ஆன்மாவை வந்து இந்த புளிய மரத்தில் தான் அடைச்சு வச்சிருக்கிறதாக இந்த சுடர்வெளி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் என்னுடைய தோழனுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். அந்த பெண்மணி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து சின்ன வயசுலேருந்தே இது வந்து உன்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அட்டாச்சாக பழகிட்டு இருக்கும்பொழுது கூட எனக்கே தோணுச்சு. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லவே இல்லை. நல்லா பழகிற வரையும் பழக விட்டுட்டு நீ வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொன்னது பிறகு அந்த பெண்மணியால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் இந்த மாதிரி வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்தை நினைச்சாலே எங்களுக்கு குலையெல்லாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சுடர்வெளிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.